அந்த நாட்டில் வந்து ஆண்டுட்டு இருந்தாராம். அந்த நாட்டில் என்ன ஆகுதா, அடிக்கடிக்க திருடு போயிட்டே இருக்குமா. என்ன ஆயிட்டு இருக்குமே, திருடு போயிட்டே இருக்குமா. அந்த ராஜ்யத்துல அதிகமா என்ன நடக்குதுன்னா திருட்டு நடக்குதான். இதை பார்த்துட்டே இருக்கும்பொழுது திருட்டு நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருந்துச்சான். அப்போ திடீர்னு ராஜா என்ன பண்ணாரா, ஒரு கட்டளை போட்டாரா, ஒரு ஆணை போட்டாராம். அப்போ என்னன்னா, இந்த திருடனை பிடிச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்து அவனை என்ன, யாரு அந்த திருடன்றத பிடிச்சி கொண்டு வரணும். கொண்டு வந்து ஏன் முன்னாடியே அவனை என்ன பண்ணணும், வாரனால அடிச்சே சாகடிக்கணும். ஏன்னா அந்த அளவுக்கு ராஜ்ய பாரத்திலேயே வந்து திருட்டுகள் நடந்துட்டே இருக்கு அப்படின்றத ஒரு ஆணை போட்டாரு. அதப்பெல்லாம் வந்து ஒரு ஜியோ பாஸ் பண்ணாங்களாம், ஒரு ஆணை போட்டாங்களாம். அதை என்ன பண்ண மாட்டாங்க, மாற்ற மாட்டாங்க, அதை கண்டிப்பா செஞ்சுதான் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூழ்நிலையில அவர் ஒரு ஆணையை போட்டார். அதே மாதிரி திருட்டு நடந்துட்டே இருக்கு. திடீர்னு ஒரு நாள் என்ன பண்ணாங்க, திருடர்களை பிடிச்சிட்டாங்க. அந்த திருடனை பிடிச்சிட்டு ராஜா முன்னாடி அழைச்சிட்டு வராங்க. ராஜா கிட்ட சொல்றாங்க, திருடா மாட்டிக்கிட்டான், திருடனை பிடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ராஜா கிட்ட சொல்றாங்க. ராஜாவுக்கு ரொம்ப அவ்வளோ ஆக்ரோஷமான ஒரு கோபத்தோடு இருக்கிறாரு. என்னுடைய ராஜ்யபாரத்துல என்னுடைய ஆட்சியில திருட்டு நடக்குது அப்படி சொல்லிட்டு, யார் அந்த திருட நான் பார்க்கணும் அப்படி சொல்லிட்டு ரொம்ப கோவத்தோடு உட்கார்ந்துட்டு இருக்காரு. அவங்க கூட இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்க, அந்த திருடனை பிடிச்சிட்டு வந்து முன்னாடி நிறுத்துறாங்க. அதை பார்த்த உடனே அவர் இருதயமே அப்படியே ஷாக்காய் அப்படியே நிக்கிறார். ஏன்னா அந்த திருடன் யாருன்னு பாத்தீங்கன்னா, அந்த ராஜாவோட ஒரே மகன். அந்த ராஜாவோட ஒரே மகனை திருடனான்னு பிடிச்சிட்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாம் அவருக்கு ஒரு நம்பவே முடியல, ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. எல்லாம் கேட்குறாரு, என்னன்னா உங்க மகன் தான் இத்தனை நாளா இந்த ராஜ்யத்துல வந்து திருட்டு வேலை பண்ணிட்டு இருந்தான் அப்படி சொல்லி பிடிச்சிட்டு வந்து நிக்கிறாங்க. ராஜாவோட இருதயம் அப்படியே நொறுங்கி போச்சு. ஏன்னா திருட யாரு, ராஜாவுடைய மகன்ல. என்ன தண்டனை கொடுத்துருக்கிறாரு, ராஜாவுடைய கண்ணு முன்னாடி என்ன பண்ணணும், வாரனால அடிச்சு அவனை சாகடிக்கணும்ன்ற தண்டனை கொடுத்துருக்கிறாரு இல்லையா. அப்போ அவனை அடிச்சு சாகடிக்க போறாங்க, அதுவும் அவருடைய கண் முன்னாடி நடக்க போதுன்றத அவரால் பார்க்க முடியாம அந்த ராஜ்ய சிம்மாசனத்துல இறங்கி கீழே போறாரு. இறங்கி கீழே போயிட்டு அந்த மகனை கட்டி பிடிச்சிக்கிட்டு அங்க சொல்றாரு, நான் போட்ட ஆணையின்படியே இப்பொழுது என் மகனை வாரநாள் அடித்து கொல்லவும் சொல்லிட்டு எல்லாரும் அப்படியே ஷாக்காய் நிக்கிறவங்க அடித்து கொல்லவும் திரும்ப சொல்றாரு. சொல்லும் பொழுது வார் எடுத்து அடிக்கிறாங்க. அந்த அடியெல்லாம் யார் மேல விழுது தெரியுமா, ராஜா வாங்கிக்கிறாரு. அவன் மகனை இறுக்கி பிடிச்சுக்கிட்டு எல்லா அடிகளையும் ராஜா வாங்கிக்கிறாரு. அவங்க அடிக்கிற ஒரு ஒரு அடியிலையும் இருந்தும் இந்த வார் வந்து உடம்புல கிழிச்சு ரத்தம் வெளியே கொட்டுது அப்படியே. அதை பார்க்க முடியாம அவங்க மகன் வந்து துடிக்கிறான், அப்பா அப்பா எனக்காக நீங்க ஏன் இப்படி அடி வாங்குறீங்க, என்னை மன்னிச்சிருங்க என்னை மன்னிச்சிருங்க அப்படி சொல்லி துடிக்கிறான். அப்போ சொல்றாரு, அப்பா மகனே, என் ஆசை மகனே, நான் உன் மேல அன்பா இருந்தேன், நான் உன்னை ஒரு நாளும் மறக்கல, நான் உன்னை அவ்வளோ நேசிச்சேன். ஆனா நீ இந்த வேலை பாவத்தை செஞ்சுட்டு என் கண்ணு முன்னாடியே என் கண்ணு முன்னாடியே நீ அடிபட்டு சாகிறத என்னால பார்க்க முடியல. அதனாலதான் நீ வாங்க வேண்டிய அடிகளையும் ரத்தங்களையும் நான் வாங்கிக்கிறேன், நான் சிந்துறேன் அப்படி சொல்லிட்டு அவனை அணைச்சிக்கிட்டு உயிர் போற ஒரு தருவாயில் இருக்கிறாரு. அப்போ மகன் கதறான் கதறான் கதறான், அப்பா என்னை மன்னிச்சிருங்க மன்னிச்சிருங்க, நான் பண்ணது பாவம், நான் பண்ணது தப்பு, உங்களுக்கு விரோதமா நான் செஞ்சுட்டேன், பாவம் செஞ்சுட்டேன், திருடு பண்ணிட்டேன், மன்னிச்சிருங்க, இனி நான் இதை பண்ண மாட்டேன்ப்பா அப்படி சொல்லிட்டு கதறான். அப்படி கதறும் போது அந்த ராஜா சொல்றாரு, அவருடைய தலையில இருக்க கிரீடத்தை கழட்டி என்னுடைய மகனுடைய செஞ்ச பாவத்துக்காக நான் தண்டனையை ஏற்றுக்கொண்டு, நான் அடிகளை ஏற்றுக்கொண்டு, நான் ரத்தம் சிந்தி நான் மறிக்க போறேன், என்னுடைய இடத்துல இனி என் மகன் நிற்பான், என்ன போல என் மகன் வாழ்வான், இனி என்ன போல பாவம் இல்லாம பரிசுத்தமா இந்த உலகத்துல என் மகன் நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ராஜ கிரீடத்தை கழட்டி அவனுடைய மகன் தலையில வைக்கிறாரு. ஆமேன் ஹல்லேலூயா சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, மறிச்சு போயிடாருங்க. ஏசப்பாவும் இதே மாதிரி தாங்க நமக்காக நம்ம மேல வச்ச அன்புக்காக, இந்த உலகத்துல இருக்கிற அன்பு இல்லைங்க, இந்த உலகத்துல இருக்கிற மாதிரி இல்லாம அவர் நம்ம மேல வச்ச அன்புக்காக பாசத்துக்காக வச்சு அவரு நம்மளை நேசிச்ச அந்த ஒரே காரணத்துக்காக நம்மளை ஒரு நாளும் மறக்காம நமக்காக இந்த பூமியில வந்து நம்ம செஞ்ச பாவத்துக்காக, எல்லாரும் கவனிக்கிறீங்களா, நம்ம செஞ்ச பாவத்துக்காக நம்ம செஞ்ச தப்புங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்து அவரை போல நம்ம வாழணுன்றதுக்காக நித்திய ஜீவனை நம்ம அடையணுன்றதுக்காக அவர் மரித்தார். ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த உலகத்துல எல்லாமே ஒரு நாள் மாறி போகுங்க, எல்லாருடைய அன்பு மாறி போகும், எல்லாரும் நம்மள ஒரு நாள் மறந்து போயிடுவாங்க. ஆனாலும் எப்பொழுதும் மாறாத அன்பு தேவனுடைய அன்பு மட்டும்தான். எப்பொழுதும் நம்மளை மறக்காமல் நினைத்து கொண்டிருப்பவர் நம்மளுடைய தேவன் மட்டும்தாங்க. ஆமென் ஹல்லேலூயா.
எல்லாரும் ஒரு நிமிஷம் முழங்கால் படிட்டு நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆமேன். ஹalleluya.